Hi, hello friends. Welcome to my anime channel Star and Me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Soul and 2ல சீசன் 1ல எபிசோட் 120 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டுருக்கேன். செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்புறமா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் ஹீரோயினை இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோ அவங்க எல்லாருமே 70 லெவல் போனனால எல்லாருக்குமே சோல் ரிங் எடுக்க கூட்டு வந்திருப்பான். சோ அதுல நம்ம பேக்கு டிராகன் ஹார்ஸ் மாதிரி ஒன்னு கிடைச்சிருக்கும். நானாக்கு ஸ்னேக் மாதிரியான ஒரு சோல் கிடைச்சிருக்கும். ஆனா முக்கியமானது சான்சிக்கு தான் 1 மில்லியன் சோல் ரிங் வச்சிருக்கிற ஒரு டாட்டர் கிடைச்சிருக்கும். இது போதாதுன்னு ஹீரோவோட கத்தி அப்கிரேட் ஆகிறதுக்காக அது ஒரு இன்கிரீடியமே கொண்டு வந்திருக்கும். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல டிவென்ட்ரிலும் சேர்ந்தவங்க யாராவது நம்மள கால் பண்றாங்களான்னு இவங்கெல்லாம் பார்க்கவும் ஏதோ ஒரு கடவுள் தான் ஹீரோவை டைரக்டா கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா டேட்டியான் நம்ம ஹீரோ கொடுத்த லாக்கெட் மூலயமா அந்த கார்டை அது அவாய்ட் பண்ணுது. இதனாலேயே ஹீரோக்கு வந்து டிவைன் கால் கட் ஆயிரதுனால ஏதோ ஒண்ணு தடுத்திருக்கு அப்படின்னு இவங்களுக்கு புரிஞ்சுட்டு இதுக்கு டேட்டியான் தான் காரணமா இருக்கும்னு இவங்க நினைக்கவும் இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு கார்டியனை அழைச்சே ஆகணுமான்னு டேட்டியான் கடுப்பு பட்டுட்டு நீ சாகுற வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட்ல தாண்டா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை சபிக்கிற மாதிரி இருக்கு. சரி யாரும் கவலைப்படாதீங்க, என்னால ஒரு டைம் இதை பண்ண முடிஞ்சுன்னா நீ எத்தனை டைம் வேணாலும் பண்ண முடியும்னு ஹீரோ வரவும் முடியும். ஆனா இன்னும் 1000 வருஷம் கிட்ட ஆகலான்னு ஸ்கைட்ரீம் சொல்லையும் அதுக்கு நான் டேட்டியான அவள் நல்லா விட்டு வைக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லுவான். ஆனா டேட்டியான் பண்றத பிஜிடி பார்த்துட்டு எதுக்காக இவர் இப்படி இருக்காருன்னு நினைக்கவும் இந்த டேட்டியான் என்ன இப்ப தடுத்திருக்கலாம். ஆனா ஹெவன்லி பவரை அவரால் ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும் அதேதான் நாங்களும் எப்பவும் உனக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுவோன்னு கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. சோ அப்படியே சீன் கட் ஆயிட்டு வெளியே யாரையும் நினைச்சு கவலைப்பட வேணாம், சீனியர் டிடியான் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்கன்னு இவங்க கிட்ட ஹீரோ மாத்தி சொல்லிட்டு இப்போதைக்கு என்னால எந்த ஒரு உண்மையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கவும் கண்டிப்பா டிவென்ட் லிம்ல இருந்து தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவன் எதுக்காக தவற விட்டுருக்கணும்னு ஹீரோயின் நினைக்கவும் ஹீரோ என்ன ஏதாவது பேசணுமே சொல்லிட்டு நம்ம ஷான்சி கிட்ட வம்பிழுத்து பேசுவான். அதுக்கேற்ற மாதிரி ஷான்சியுமே வாடா உனக்கு அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு நம்ம ஹீரோ கூட்டு போகவும் அப்படியே சீன் காட்டிட்டு டேங்க்லான காட்டுவாங்க. சரி எல்லாரும் பார்த்து போங்க, நான் டேங்க்லான பாத்துக்கிறேன்னு பேச சொல்லவும் சரி கவலைப்படாதரா நான் இவங்க கூட தானே போறேன்னு ஷான்சி சொல்லவும் நீங்களும் பார்த்தே இருங்க, சன்செட் ஃபாரஸ்ட்ல ஏதாவது நடந்துச்சுன்னா நான் வராம அந்த இடத்துல நீங்க போய் எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு எல்லாருமே ஃபாரஸ்ட்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்கான். நீ அங்க போய் தானே சொன்ன அந்த டிடியானோட பவர் இவன் ரிலேம்ல இருந்து வந்த காலை தடுக்க தானே செஞ்சிருக்குன்னு ஹீரோன் கேட்கவும் அது எல்லாரையும் என்ன பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா உங்களுக்கு எப்படி டிவைன் ரிலேம் பத்தி தெரிஞ்சிருக்குன்னு ஹீரோ கேட்கவும் ஏதோ கொஞ்சம் தெரியும், ஆனா இப்ப நடந்ததை பத்தி பார்த்தா டிவைன் ரிலேம்ல இருக்கிற ஏதோ ஒரு கடவுள் அவங்களோட பதவியை உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படியே இதுவும் லைஃப்ல இந்த ஒரு டைமோடயே முடிஞ்சு கூட போகலான்னு ஹீரோன் பேசவும் அப்படியே சீன் கட்டாயிட எல்லாருமே இப்ப பறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் என்ன மறந்தாலும் என்ன நினைச்சு இப்ப கூட கவலைப்படுறாளேன்னு ஹீரோ நினைக்கவும் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. முக்கியமா இவனை பத்தி எதுக்காக நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் குழம்ப கூடாதுன்னு ஹீரோ ரொம்பவே கெட்டவன் ஆனா என்ன பவர்ஃபுல்லா இருக்காங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கா. நிறைய சீன் கட் ஆயிட்டு எல்லாருமே இப்ப ரெஸ்ட் எடுக்க எங்கேயோ டென்ட் போட்டுருக்காங்க போல. எல்லாருமே ஹீரோ மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஹீரோட மீனை சாப்பிட ரெடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஹீரோவுமே அந்த லேக்கை நல்லா ஸ்கேன் பண்ணி அவனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி மீனை பிடிக்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே இவங்களும் ஏதோ வித்த இருக்கு போலேன்னு ஹீரோயின் பார்க்கவும் ஆமா இதனாலதான் நானும் இவனை மீட் பண்ணி இப்ப இந்த இடத்துல இருக்கேன்னு நானா சொல்லவும் இந்த மீன் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும் ஜி நம்ம ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஷான்சி ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கவும் ஜியுமே அந்த இடத்துக்கு போயிருவான். அப்படியே ஷான்சியுமே எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்கறத பார்த்தா நம்ம ஹீரோயினை தனியா விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இவங்களை எல்லாருமே தனியா வேணுமேனு எல்லாரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி கலந்துக்குவாங்க. ஹீரோயினுமே ஏன் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு புரியாம உட்காந்துட்டு இருக்கேன். ஹீரோ அவன் காதலியே கண்ணால வெளிப்படுத்துவான். அப்படியே இந்த பக்கம் ஜி நீ சொல்றது அப்படியே புரிஞ்சுக்கிட்டடான்னு ஷான்சி சொல்லவும் ஆமா சண்டைக்கு வான்னு ஜி கூப்பிட என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு ஷான்சி ஷாக் ஆயிருவான். உன நம்பி வந்ததுக்கு என்ன சுத்த விட்டு இந்த டாட்டை புலம்பவும் ஜி இந்த ஃபைட் ரொம்ப சீரியஸ் ஆகுறான். ரெண்டு பேருமே அவங்களோட 7th சோல்ரிங் பவர் தான் யூஸ் பண்ணிருப்பானுவ. அதுலயும் இது டொமைனுக்கான சண்டையா மாறி நம்ம ஷான்சி பைய இப்ப வின் பண்ணிருக்கான். இதனால என்னவோ ஜி பேசுறது கூட வாங்காம நானாவே கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான். அப்படின்னு நம்ம ஹீரோ சைடுல இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும் அப்படின்னு ஹீரோ பேசுவோம். எல்லாருமே சுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இது யாருக்குடா நீ ஃபர்ஸ்ட் கொடுக்க போறேன்னு ஷான்சி கேட்பான். எல்லாருமே கலந்துரையாடிட யார் சின்னவங்களோ அவங்களே ஃபர்ஸ்ட் சாப்பிடட்டும்னு சொல்லுவாங்க. சோ இதுல அந்த ஏஞ்சல் பொண்ணு அவளுக்கு 22 வயசு ஆயிருச்சுன்னு சொல்லவும் அப்பனா எனக்கு 20 ஆகுதுன்னு கேட்க சொல்லவும் எல்லாரும் ஹீரோயினை பார்ப்பாங்க. அவளுக்கு 18 தான் ஆகுதுன்னு சொல்லவும் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மீன் நம்ம ஹீரோயினை வந்து அடையுது. அது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சிட இதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற ஹீரோ எக்ஸ்பிளைன்
எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ இதுக்கு நம்ம ஹீரோ சோல் கெயின் டூல் பண்ணும்போது ஹீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவானோ அதுக்கேற்ற மாதிரியே இதுக்குமே ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு இங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா இவங்க 2 பேரும் என்னடா லவ் டைலாக்கா விட்றானின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சின்ன வயசுல என் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எது பண்ணாலும் நம்ம லவ்வோட பண்ணும்போது நம்ம பிடிச்சவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. ஹீரோ என்னதான் இன்டெரக்டா நிறைய போட்டாலும் ஹீரோனுக்கு விளங்காது. ஆனா எல்லாரும் சீக்கிரம் ஏதாவது கொடுங்கறான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சீன் கட் ஆயிட்டு எல்லாருமே நார்த் வெஸ்ட் காரிசானுங்கிற அந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்காங்க. சோ எல்லாருமே ஷெர்க்ல இருந்து வந்திருக்கோம், எங்க கிட்ட வரதுக்கான அப்ரூவலுமே இருக்குன்னு சான்சி சொல்லவும் இவரு ஹாயுகா மாதிரி இருக்கானே, ஸ்பிரிட் பகோடாவை கிரியேட் பண்ண ஹீரோ இவரு தானே அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு யாரோ ஒருத்தங்களை கூப்பிட போகவும் ஹாயுகா நீ தானா அப்பா இவன் தான் ஷெர்க்ல ஸ்பிரிட் பகோடாவை கிரியேட் பண்ண ரொம்ப பெரிய ஹீரோ அப்படின்னு ஹாயுகாக்கு இவரு பில்டப் கொடுக்க ஹாயுகா நீ என்னடா இங்க பண்றேன்னு டிலோராவையுமே ஆச்சரியம் ஆகும். அப்படியாப்பா இதுக்கு முன்னாடி நீங்க இவனை பாத்திருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் எப்படி மறப்பேன், இவன் தான் யங்கஸ்ட் ஸ்டேஜ்லயே ரொம்பவே நாலேஜ் வளர்த்து வச்சிருக்கானே அப்படின்னு ஹீரோ அப்பா சொன்னா. ஆமா நீ கிரியேட் பண்ண ஸ்பிரிட் பகோடா சோல் மாஸ்டருக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இப்ப இந்த போர் இல்லைன்னா கண்டிப்பா நான் அங்க வந்து தான் நினைப்பேன் இந்த பிரின்சஸ் சொல்லவும் ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்லிட்டு மிஸ்டர் ஸ்வான் எதையோ கொடுத்துருக்காங்கன்னு இவங்க கிட்ட கொடுக்கவும் சன்மூன் எம்பையரை எதிர்த்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வருது, அதனால அவங்க மேல நிறைய அட்டாக்குமே நாங்க வச்சுட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் ரிசல்ட்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு இந்த பிரின்சஸ் சொல்லவும் சன்மூன் எம்பையர் இப்போதைக்கு நிறைய நேவிகேஷனும் சோல் கெட்டிங் டூலும் யூஸ் பண்றாங்க, அதனால தான் பெருசா எங்களால எதுவுமே பண்ண முடியல நீ சொல்லவும் மிஸ்டர் ஸ்வான் உன்னை ரொம்ப நல்லா பாராட்டியிருக்காரு, முக்கியமா உன்னோட உளவு திறன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு ஹீரோட அப்பா கேட்கவும் ஹீரோவுமே அவனோட ஸ்கில் எப்படி இருக்குன்னு காட்டுவான். சோ பாக்குற எல்லாருக்கும் இவனுக்குள்ள இந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி நினைக்கவும் ஹீரோட அப்பாக்கு தான் டவுட் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒன்ன ஆல்ரெடி என்ன காப்பாத்தினவர் 2 டைம் யூஸ் பண்ணிருக்காருங்கிற மாதிரி நினைப்பாரு. சன்மூன் எம்பையரோட டிஃபென்ஸ் ரொம்பவே பெருசுதான், இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதாவது அவங்களோட டூல்ஸ் எல்லாம் 5000 மீட்டர் தான் பறக்கக்கூடியது. சோ ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர் மட்டும் என்ன அதுக்கு மேல பறக்க வச்சிட்டாங்க அப்படின்னா என்னால அதை அசால்ட்டாவே கடந்து மெங்டு மவுண்டனுக்குள்ள போக முடியும்னு ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட் முடிஞ்சு கைஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நார்மலா போன எபிசோட் தான் இது. அதுக்கப்புறம் ஹீரோவோ ஒரு கடவுளே அவங்களோட பதவிக்காக கூப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க? ஏன்னா இது ரொம்பவே பெரிய விஷயம், இது ஒன்னும் அசால்ட்டாலாம் நடக்காது. ஆனா இது டேட்டியான அசால்ட்டாவே தடுத்திருக்கிறத நினைச்சாதான் கொஞ்சம் கடுப்பாகுது. இருந்தாலும் ஹீரோ டேட்டியானவே பீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான், அது எந்த அளவுக்கு நடக்குமோ தெரியல. சோ இதுலயுமே ஒரு நல்ல சீன் இருக்கு. அப்படியே நம்ம ஹான்சியோட ஃபைட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒர்த்தா தாங்க இருந்துச்சு. ஆனா யாரும் கவலைப்பட வேணாம், நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் தரமா தான் இருக்கும். உடனே போடுன்னு மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.